முக்கிய நிகழ்வுகள். புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் நோக்குநிலை பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் உரை. புதுச்சேரியில் குப்பைகள் தேங்கியிருப்பதாக புகார் வந்தால் அபராதத்துடன் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். ஆய்வுக் கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் எச்சரிக்கை. மதகடிப்பட்டு அருகே கலித்தீர்த்தாழ்குப்பம் பகுதியில் சொந்த வீட்டிலிருந்து மாமனார் மாமியாரை வெளியே துரத்திய மருமகள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வயது முதிர்ந்தவர்கள் நீதி கேட்டு புகார் மனு. தர்மாபுரி அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா. ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இனி விரிவான நிகழ்வுகள். நாட்டில் சட்ட சீர்திருத்தங்கள் அத்தியாவசியமாகிறது என மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கு நடத்தப்பட்ட 2 நாள் பயிற்சி முகாமை வைத்து பேசிய கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் நோக்குநிலை பயிற்சி முகாம் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தொடங்கியது. கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் குத்து விளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா, சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, காவல்துறை சட்டம் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், சட்ட வல்லுநர்கள் பங்கேற்றனர். முகாமை தொடங்கி வைத்து கவர்னர் ஆற்றிய உரையில், மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றங்கள் நல்லவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை நல்ல மாற்றங்களை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்றும், மாற்றங்கள் என்பது நீதியை நிலைநாட்டவும் குற்றம் புரிந்தவர்கள் ஒருபோதும் தப்பித்துவிடக் கூடாது என்ற சூழலை உருவாக்குவதற்காகவும் தான் இருக்க வேண்டும் என்றும், சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் ஒரு சிறுமி கஞ்சா எடுத்துக் கொண்டவர்களால் சீரழிக்கப்பட்டதும் அவள் தன் உயிரை இழந்ததையும் எல்லோரும் அறிவோம். அந்த செய்தியை கேட்டவுடன் மனம் பதைக்காதவர்களே கிடையாது. கவர்னர் முதல் அதிகாரிகள் சாமானிய மனிதன் வரை அனைவரது மனமும் கொதித்து போனது என்றும், குற்றம் செய்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனையை உடனே பெற்றுத்தர வேண்டும் என்ற பதற்றம் தமக்குள்ளே இருந்ததாகவும் இன்றைக்கும் இருப்பதாகவும், ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமாகவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற சட்டங்களை வைத்து பெரிய வழக்கறிஞர்கள் குற்றவாளிகளுக்கு சார்பில் வாதிடும் போது குற்றவாளிகள் தப்பித்து விடுவதற்கான வழிமுறைகள் ஏற்பட்டு விடுகிறது என்றும், அதனால்தான் இத்தகைய சட்ட சீர்திருத்தங்கள் அத்தியாவசியமானதாக மாறி போகிறது என குறிப்பிட்டார். புதுச்சேரியில் குப்பைகள் தேங்கியிருப்பதாக புகார்கள் வந்தால் அபராதத்துடன் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மையை திறம்பட நடத்தும் பொருட்டு உள்ளாட்சித்துறையின் மேற்பார்வையில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் மூலமாக குப்பைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. சமீப காலமாக குப்பைகள் சரியாக அகற்றப்படுவதில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் இயக்குநர் சக்திவேல் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இணை இயக்குநர் ராஜன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களும், சுகாதாரத்துறை அதிகாரிகளும், செயற்பொறியாளர்களும், திடக்கழிவு மேலாண்மை அலுவலர்களும், குப்பைகள் அகற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவன அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் பேசுகையில், பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்படாத வண்ணம் குப்பைகளை அகற்றும் பணியை தனியார் நிறுவனங்கள் தங்களது பணிகளை சரியாக செய்கிறார்களா என்று மேற்பார்வை செய்து 100% திடக்கழிவு மேலாண்மை திறனை உறுதி செய்ய வேண்டும் என்றும், இந்த பணியில் சுணக்கம் காட்டும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். குப்பைகளை சரிவர வாராமல் தேங்கி இருப்பதாக கவனத்திற்கு வரும் பட்சத்திலும், பொதுமக்களிடமிருந்தும் சமூக அமைப்புகளிடமிருந்தும் புகார்கள் வரும் பட்சத்தில் தனியார் நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படுவதுடன் அவைகளின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை வைத்தார். மேலும் புதுச்சேரியின் தூய்மை நமக்கு பெருமை என்ற நோக்கத்தோடு பள்ளிகள், கல்லூரிகள், குடியிருப்பவர் நலச்சங்கங்கள், வியாபாரிகள் மற்றும் அனைத்து பொதுமக்களையும் ஒன்று சேர்த்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. இவற்றை பொதுப்பணித்துறையுடன் இணைந்து சிறப்பு தூய்மை படைகள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. பொதுமக்கள் குப்பைகளை தெருவில் வீசாமல் இருக்கவும், நெகிழி குப்பைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. சாலைகள், உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் அசுத்தம் ஏற்படுத்தும் வகையில் குப்பைகள் கொட்டப்பட்டு தூய்மையான சூழ்நிலை பராமரிக்கப்படாமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள் மீது நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து சட்டங்களின்படி அபராதம் விதிக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மதகடிப்பட்டை அடுத்த கல்தீர்த்தாழ்குப்பம் கிராமத்தில் மருமகள் ஒருவர் சொந்த வீட்டிலிருந்து மாமியார், மாமனாரை வெளியேற்றியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து வயதான முதியவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர்.
மதகடிப்பட்டு அருகே உள்ள கலித்தீர்த்தாழ்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வதிஷ்கா. இவரது கணவர் நாராயணன். இவர்களுக்கு சொந்தமான வீட்டிலிருந்து அவரது மருமகள் மகேஸ்வரி என்பவர் தங்களை அடித்து வெளியே அனுப்பிவிட்டதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நாராயணன் புகார் மனு அளித்தார். இது குறித்து அவர்கள் கூறுகையில், தானும் தனது கணவரும் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலிருந்து அடித்து துரத்திவிட்டு தனது மருமகள் மட்டும் அங்கு வாழ்ந்து வருகிறார் என்றும், வீடு தன் பெயரில் உள்ளதாகவும், ஆனால் தான் இருக்கக்கூடாது, இது சம்பந்தமாக வெளியூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்ததாகவும், அங்கே துணை மாவட்ட ஆட்சித்தலைவர் தன் பெயரில் உள்ள வீடு தனக்கு சொந்தம் இல்லை என கூறிவிட்டார். தாங்கள் இருவரும் வயதானவர்கள், இந்த வயதில் களை வெட்டி சாப்பிடுகிறோம், மருமகள் தங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டு சாப்பிடுகிறார், நீதி கிடைக்க வேண்டுமென வெளியூர் துணை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்ததாகவும், ஆனால் நீதி கிடைக்கவில்லை, காவல் நிலையத்திற்கு சென்றதாகவும், அங்கும் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, தங்களுக்கு இருக்க வீடு வேண்டும், இல்லை என்றால் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழியில்லை என்றும் தெரிவித்தனர். தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை சார்பில் நடத்தப்பட்ட உலக உயர் இரத்த அழுத்த தினம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் உலக உயர் இரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர் ஹரிதாஸ் அனைவரையும் வரவேற்றார். சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவஹர் இளஞ்செழியன், கிராமப்புற செவிலியர்கள் கலாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மருத்துவர்கள் பாலசுப்ரமணியன், அஸ்மா ஆகியோர் தலைமை தாங்கி பேசுகையில், உயர் இரத்த அழுத்தம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் உலக உயர் இரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்றும், உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி உயர் இரத்த அழுத்தம் உள்ள பெரியவர்களில் கிட்டத்தட்ட 46% பேர் தங்கள் நிலையை பற்றி அறிந்திருக்கவில்லை. எனவே உலக அளவில் இந்த நிலை பற்றிய விழிப்புணர்வை பரப்புவது முக்கியம் என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் பிரச்சனைக்கு தீர்வு காணும் தினம் அனுசரிக்கப்படுவதாகவும், இந்த ஆண்டின் கருப்பொருளான தங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடவும் அது நீண்ட காலம் வாழவும் கருத்தில் உள்ளடக்கி விளக்க உரையாற்றினர். சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் கூறுகையில், ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடுவது அவசியமாகலாம். ஆயினும் அது போன்ற சமயங்களில் மருத்துவரின் ஆலோசனையின்றி மாத்திரைகளை மாற்றக்கூடாது. உயர் அழுத்த இரத்தத்தினை இயற்கை வழியில் குறைக்கலாம் என்றும் கூறினார். அதிக பழம், காய்கறி, கொழுப்பு நீக்கிய பால் உணவுகள் நன்கு உதவும் என்றும், கொழுப்பு நிறைந்த உணவுகளை அடியோடு தவிர்த்துவிட வேண்டும் எனவும், முழு தானிய உணவு, மீன், கொட்டை வகைகள் இயற்கை வழியில் இரத்த அழுத்தத்தினை குறைக்க உதவும் என்றார். நிகழ்ச்சி நிறைவாக மருந்து ஆளுநர் சண்முகவேலன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் தி சென்னை சில்க் ஜவுளி நிறுவனத்தில் நடைபெற்ற 1 மணி நேர சிறப்பு அதிரடி விற்பனையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த ஆடைகளை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் மறைமலை அடிகள் சாலையில் தி சென்னை சில்க் ஜவுளி கடை அமைந்துள்ளது. இங்கு வெள்ளிக்கிழமை முதல் குறைந்த விலையில் எண்ணற்ற ஆடை ரகங்கள் 1 மணி நேர விற்பனையில் குவிக்கப்பட்டு அதிரடி சிறப்பு விற்பனை நடைபெற்றது. காலை 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற்ற 1 மணி நேர அதிரடி சிறப்பு விற்பனையில் 195 ரூபாய் மதிப்பிலான பூனம் சாரீஸ் மற்றும் ஹைடு காட்டன் சாரீஸ் 100 ரூபாய்க்கும், 245 ரூபாய் மதிப்பிலான ராணியல் சாரீஸ் 150 ரூபாய்க்கும், 395 ரூபாய் மதிப்பிலான பாகல் பூரி சாரீஸ் 175 ரூபாய்க்கும், 1295 ரூபாய் மதிப்பிலான ஆரணி சில்க் மற்றும் எம்போ சில்க் சாரீஸ் 550 ரூபாய்க்கும், 1195 ரூபாய் மதிப்பிலான சாஃப்ட் சில்க் சாரீஸ் 650 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதுபோன்று 1295 ரூபாய் மதிப்பிலான சில்க் ஆர்ட் சாரீஸ் 600 ரூபாய்க்கும், 495 ரூபாய் மதிப்பிலான வாயில் சாரீஸ் 250 ரூபாய்க்கும், 795 ரூபாய் மதிப்பிலான ஃபேன்சி சாரீஸ் 300 ரூபாய்க்கும், 295 ரூபாய் மதிப்பிலான ஹைதராபாத் பிரிண்ட் சாரீஸ் 150 ரூபாய்க்கும், 695 ரூபாய் மதிப்பிலான லேடிஸ் காட்டன் சுடிதார் மெட்டீரியல் 350 ரூபாய்க்கும், 795 ரூபாய் மதிப்பிலான லேடிஸ் ஏ லைன் சல்வார் கமீஸ் 400 ரூபாய்க்கும், 1195 ரூபாய் மதிப்பிலான லேடிஸ் சிந்தட்டிக் கலி சல்வார் 500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பெண்களுக்கான ஃபேன்சி லெகங்கா, டி ஷர்ட், ஸ்கர்ட், லெகின், பிளவுஸ் பிட், நைட்டி, பெட்டிகோட், குழந்தைகளுக்கான பனியன் செட், டி ஷர்ட், ஃபுல் பேண்ட் செட், பாபா சூட் பேண்ட், சிறுமிகளுக்கான ஷார்ட் டாப்ஸ், லாங் டாப், பட்டுப்பாவாடை செட், ஆண்களுக்கான ஜீன்ஸ், காட்டன் பேண்ட், ஃபார்மல் சட்டை, கேஷுவல் சட்டை, லுங்கிகள், வேட்டி, டி ஷர்ட், பர்முடா, காலா டி ஷர்ட், டவல் ஆகியவை வழக்கமான விலைகளில் இல்லாமல் மிகவும் குறைந்த விலையில் 1 மணி நேர அதிரடி சிறப்பு விற்பனையில் விற்பனையானது. இந்த சிறப்பு விற்பனையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்து ஆடைகளை தேர்வு செய்தனர்.
1 hour செலிபிரிட்டி ஒரு ரகத்துக்கு ஒன்று நல்லா பண்ணிருக்காங்க. நடிகர் சந்தானம் நடித்த இங்கு நான் தான் கிங்கு திரைப்படம் வெளியானதை ஒட்டி அவரது ரசிகர்கள் சந்தானம் கட்டவுட்டிற்கு 5 லிட்டர் சந்தனாபிஷேகம் நடத்தினர். மேலும் படம் பார்க்க வந்தவர்களுக்கு பலாப்பழமும் வழங்கி அசத்தினர். நடிகர் சந்தானம் நடித்துள்ள இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படம் வெள்ளிக்கிழமையன்று நாடு முழுவதும் வெளியாகியுள்ளது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள ராஜா திரையரங்கம் மற்றும் PVR சினிமாவில் சந்தானம் படம் வெளியானது. இந்நிலையில் புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் புதுச்சேரி மாநில தலைவர் அருண் தலைமையில் சந்தானம் கட்டவுட்டிற்கு மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5 லிட்டர் சந்தனத்தை கொண்டு சந்தன அபிஷேகமும் செய்யப்பட்டது. இதனை அடுத்து முதல் காட்சியை பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண் இதனை அடுத்து திரைப்படத்தின் முதல் காட்சியை பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்டுகளை வழங்கியதுடன் தலா ஒருவருக்கு ஒரு பலாப்பழத்தையும் பரிசாக நிர்வாகிகள் வழங்கினர். இது குறித்து புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற மாநில தலைவர் அருண் கூறுகையில், இயற்கை வளத்தை பாதுகாக்கும் என்ற அடிப்படையில் சந்தானம் நடித்த படத்தை பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பலாப்பழம் அன்பளிப்பாக வழங்கியதாக குறிப்பிட்டார். புதுச்சேரியில் நடிகர் சந்தானம் நடித்து வெளியான இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படத்தை காண வந்தவர்களுக்கு ரசிகர் மன்றத்தினர் பலாப்பழம் கொடுத்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி PRLC 47 சார்பில் ரோஸ்மா பல் மருத்துவமனையுடனும் அரவிந்த் கண் மருத்துவமனையுடனும் இணைந்து நடத்தப்பட்ட இலவச பல் மற்றும் கண் சிகிச்சை முகாமில் ஏராளமான துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி PRLC 47 சார்பில் ரோஸ்மா பல் மருத்துவமனையுடனும் அரவிந்தர் கண் மருத்துவமனையுடனும் இணைந்து ஸ்வச் பாரத் துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச பல் மற்றும் கண் சிகிச்சை முகாம் துப்புரவு பணியாளர்களுக்கும் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கும் ரோஸ்மா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு PRLC 47 தலைவி ஃப்ரீனா ரோஜேஷ், செயலாளர் மீனாட்சி ஆகியோர் தலைமை தாங்கினர். முன்னாள் சார்க்லர் கௌரி லட்சுமி நாராயணன் முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் புடா இயக்குனர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி MHO டாக்டர் ஆரத்தி மற்றும் நகராட்சி JE கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மருத்துவ முகாமில் 500 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தர்மாபுரியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். உழவர்கரை நகராட்சி தர்மாபுரி தொகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக காலை பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும், மதியம் களப்பலி இடுதல் நிகழ்ச்சியும், படுகள சோதனை சபத முடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான ஆண்கள் மற்றும் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். மேலும் பெண் பக்தர்கள் அதிக அளவில் தீமிதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதி திருவிழாவை கண்டுகளித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தர்மாபுரி ஆலய அறங்காவல் குழு தலைவர் முருகன், முன்னாள் தலைவர் கண்ணன், செயலாளர் செந்தில்குமார், கௌரவ தலைவர்கள் இரிசப்பன், துணைத் தலைவர் சரவணன், இணை செயலாளர் சந்தானம், சரவணன் உட்பட ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், கிராமவாசிகள் மற்றும் தர்மாபுரி இளைஞர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் ஜீவானந்தம், ரமணன், கிருஷ்ணன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சிக்காக மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்கும் அமனோர்போம் உள்ளிட்ட சில தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் கல்வித்துறை இணை இயக்குநரிடம் மனு அளித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தனியார் பள்ளிகளில் பெற்றோர்கள் ஆயிரக்கணக்கில் பணம் கட்டி தங்களது பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைக்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அமலோற்போம் உள்ளிட்ட ஒரு சில தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி விழுக்காடு காட்டுவதற்காக 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை தங்கள் பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்களில் சரியாக படிக்காத மாணவர்களை 9ஆம் வகுப்பு ஆண்டு தேர்வு முடிந்தவுடன் அவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து அந்த மாணவர்களுக்கு TC வழங்கி பள்ளியை விட்டு நீக்கி விடுகின்றனர் என்றும், இதனால் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி பிள்ளைகளை படிக்க வைத்த பெற்றோர்களும் 10ஆம் வகுப்பில் மற்ற பள்ளிகளில் இடம் கிடைக்காமல் மாணவர்களும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் அமலோற்போம் உள்ளிட்ட சில தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஓம்சக்தி சேகர் பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமியை சந்தித்து மனு அளித்துள்ளார்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், புதுச்சேரியை பொறுத்தவரை அமலோற்போம் பள்ளி தொடர்ந்து 100% தேர்ச்சி என்ற பொய்யான விளம்பரத்தினால் மக்களை ஏமாற்றும் நோக்கில் முறைகேடான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்றும், அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவனை பள்ளியிலிருந்து மாற்று சான்றிதழ் வாங்க கோரி தொடர்ந்து வற்புறுத்தி வந்த நிலையில் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் பேசிய பொழுது இனிமேல் வற்புறுத்த மாட்டோம் என கூறிவிட்டு அடுத்த வாரம் மீண்டும் அந்த மாணவனின் பெற்றோரை அழைத்து டிசி வாங்க சொல்லி வற்புறுத்துவது மட்டுமின்றி மிரட்டியும் உள்ளதாகவும், அமலோற்போம் பள்ளி மட்டுமே தொடர்ந்து புதுச்சேரியில் 100% தேர்ச்சி என்ற போலி விளம்பரத்திற்காக மாணவர்களிடம் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்தவுடன் பொதுத் தேர்விற்காக அவர்களை சரியாக படிக்கவில்லை என்றால் உடனே டிசி வாங்க சொல்லியும் அல்லது ஆண்டு இறுதியில் பள்ளியிலிருந்து டியூட்டோரியல் சென்டர் மூலமாக தேர்வு எழுத செய்து வருவதாகவும், இதன் காரணமாகவே 100% தேர்ச்சி என்ற விளம்பரத்தின் மூலம் மக்களை ஏமாற்றி வருவதாகவும், மாணவன் சரியாக படிக்கவில்லை என்றால் அதற்கு ஏற்றவாறு பயிற்சி அளித்து தேர்வில் வெற்றி பெற செய்வதுதான் ஒரு பள்ளியின் கடமை. ஆனால் படிக்கும் மாணவர்களை மட்டும் தேர்வு செய்து பொதுத் தேர்வு எழுத அனுப்புவது என்பது முறைகேடான செயல் என்றும், இத்தகைய செயலில் தொடர்ந்து அமலோற்போம் பள்ளி மட்டுமே ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமின்றி ஆண்டு தொடக்கத்தில் அமலோற்போம் பள்ளியை பொறுத்தவரை 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கும். அதுவே தேர்வு நெருங்கும் நிலையில் மாணவர்கள் பலர் பள்ளியிலிருந்து டிசி வாங்க வைத்து டியூட்டோரியல் மூலம் தேர்வு எழுத செய்ய வைப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி அமலோற்போம் பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி மாணவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வருகிறது. எனவே கல்வித்துறை இப்பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டினால் பெற்றோர்களை திரட்டி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் தனியார் பள்ளிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். 10th எக்ஸாம் எழுதும் பொழுது அவர்களை டிசி கொடுத்து வெளியே அனுப்பி வைக்கின்றார்கள், அல்லது தனியார் டுட்டோரியல் படிக்க வைத்து அங்கே எக்ஸாம் எழுத வைக்கின்றார்கள். ஆக ஒரு பள்ளியிலே 400 பிள்ளைகள் படிக்கின்றது என்றால் 10th ஒரு 320 பசங்களை மட்டுமே அந்த பள்ளியிலே எக்ஸாம் எழுத வைத்து மீதம் உள்ள பிள்ளைகளை டுட்டோரியல் எழுத வைத்து அந்த 320 பிள்ளைகளுக்கு மட்டுமே இவர்கள் ரிசல்ட் வாங்கி கொடுக்கின்றார்கள். ஆக படித்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 400 பேர், எக்ஸாம் எழுதின பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா 320 பேர். ஆக 80 பிள்ளைகளை வந்து அந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுத வைக்கல. பல பிள்ளைகளை வந்து டிசியை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க, பல பிள்ளைகளை வந்து டுட்டோரியலில் வச்சு எழுத வைக்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த உடனே மார்க் தட்டிக்கிறாங்க. எங்கள் பள்ளி வந்து ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா 31 ஆண்டு போடுறாங்க, ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா 37 ஆண்டுக்கு போடுறாங்க. ஆக ஒரே ரிசல்ட்டை 100% தேர்ச்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பத்திரிகையும் வேறுபட்ட ஒரு விளம்பரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது போன்ற நிகழ்வுகள்லாம் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற தனியார் பள்ளிகளில், எல்லா பள்ளிகளும் சொல்ல முடியாது, புகழ்பெற்ற தனியார் பள்ளிகளில் இது போன்ற தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டுக்கு கட்டணம் என்பது அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட பல மடங்கு உயர்த்தி பெறுகின்ற அந்த தனியார் பள்ளிகள் தன்னுடைய வருமானத்திற்காக தேவையில்லாத ஃபீஸ்களை வசூல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரவு பாடசாலைக்கு தனி என்று வாங்கி கொண்டிருக்கின்றார்கள், போக்குவரத்திற்கு என்று தனியாக வாங்கி கொண்டிருக்கின்றார்கள், வெளியே அனுப்புகின்றார்கள். அதனால் அந்த பிள்ளைகள் மனமுடைந்து தன் பெற்றோர்களுக்கு இடையூறாக தன்னுடைய அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டோம் என்று சில பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்கின்றது. உழவர்கரை தொகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதி முழுவதும் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மக்களுக்கு பல்வேறு மக்கள் நலப் பணிகள் மற்றும் சமூக பணிகள், நலத்திட்டங்கள் என தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அப்பகுதி மக்களுக்கு யாருக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதனை உடனடியாக வழக்கறிஞர் சசிபாலன் செய்து கொடுத்தும் வருகிறார். இந்நிலையில் தற்போது உழவர்கரை தொகுதி முழுவதும் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை மணிகண்டனுடன் சேர்ந்து இலவச ஆம்புலன்ஸ் திட்டத்தை வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். கம்பன் நகர் 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள், இளைஞர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஆம்புலன்ஸ் சேவையை வழக்கறிஞர் சசிபாலன் அறிமுகம் செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தொகுதி முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், சசிபாலன் பேரவை நிர்வாகிகள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி மக்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு புதிய திட்டத்தை அறிவிப்பேன் என்று சொல்வதற்கு முன், இந்த திட்டமானது புதுச்சேரியில் இதற்கு முன்னரே ஆம்புலன்ஸ் மணிகண்டன் என்ற எனது நண்பர் இதற்கு முன்னாடியே இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது என் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்றதால இன்றைக்கி நான் ஒரு ஜஸ்ட்டு அறிமுகம் தான் படுத்துகிறேன். இவர் தெரியாத ஆள் கிடையாது. நான் உழவர்கரை தொகுதியில் இருக்கிற மக்கள் பயன்பெறணும்னு சொல்கிறதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்கிற சேவை, இதை அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சேவையை உழவர்கரை தொகுதி மக்கள் தெரிஞ்சுக்கணும்,
அவங்க பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த அறிமுக விழாவை நான் நடத்துகிறேன். அவரோட முழு சம்பாத்தியத்தில் வாங்கின ஆம்புலன்ஸு அவரோட முழு இதில் ஏதோ என்னோட ஒரு பயன்பாடு என்னென்னா நான் அறிமுகப்படுத்துகிறேன்னே தவிர இதுக்கு எல்லாத்துக்கும் முழு சொந்தக்காரர் யாருன்னா ஆம்புலன்ஸ் மணிகண்டன் அவர்களே தான். கலித்தீர்த்தாள் குப்பத்தில் அமைந்துள்ள மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நடைபெற்ற சாதனை பாராட்டு விழாவில் ஏராளமான மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பணி ஆணை வழங்கப்பட்டது. புதுச்சேரி கலித்தீர்த்தாள் குப்பத்தில் அமைந்துள்ள மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மற்றும் டிஜிட்டல் இன்ஜினியரிங் பிரிவு சர்வதேச மனித வளத்துறை தலைவர் லட்சுமண பிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். அவர் பேசுகையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் எந்த துறையில் எந்த நிலையில் பணிபுரிய நேர்ந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உழைத்து முன்னேற வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் பணியிடத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை திறம்பட கையாள திறமைகளை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண் வரவேற்புரை ஆற்றினார். மேலும் கல்லூரியின் நடப்பு கல்வி ஆண்டுக்கான சாதன உரையையும் அவர் நிகழ்த்தினார். டிசிஎஸ் நிறுவன மனிதவளத்துறை அதிகாரிகள் ராஜலட்சுமி மற்றும் விமல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக விழாவில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி முனைவர் ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கையை வாசித்தார். நிறைவாக மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் வைத்தீஸ்வரன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் ராஜகோவிந்தன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வேலைவாய்ப்புத்துறை தலைவர் முனைவர் கைலாசம், மயிலம் பொறியியல் கல்லூரி வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி முனைவர் சதீஷ், எம்ஐடி கல்லூரி டீன், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஆர்எல்வி பேரவையின் மாநில இளைஞரணி நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் தொகுதி அமைப்பாளர்கள், மாநில மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞரணி அமைப்பாளர்களும் பேரவையின் மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலும் சமீபத்தில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து தற்போது மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன் ஆர்எல்வி பேரவைக்கு மாநில இளைஞரணி மாநில நிர்வாகிகளின் பட்டியலை தயாரித்து அதனை மாநில தலைவர் சிவகுமரனுக்கு பரிந்துரை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் சிவகுமரன் நிறுவன தலைவர் ஆர்.என். வெங்கட்ராமன் ஒப்புதலோடு மாநில இளைஞர்களின் நிர்வாகிகளின் பட்டியலை வெளியிட்டார். அதில் ஆர்எல்வி பேரவையின் மாநில இளைஞரணி தலைவராக இதுவரை மாநில அமைப்பாளராக செயல்பட்ட ரவிவர்மனும், துணைத் தலைவர்களாக நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த சீனிவாசன், தட்டாஞ்சாவடி தொகுதி மணிகண்டன், மங்கலம் தொகுதி திவ்யராஜன், வில்லியனூர் தொகுதி வடிவேல், பொதுச் செயலாளர்களாக மணவடி தொகுதி முருகராஜ், காமராஜர் நகர் தொகுதி சுதாகர், பொருளாளராக வில்லியனூர் தொகுதி சுரேந்தர், செயலாளர்களாக ஏம்பலம் தொகுதி பிரபு, கதிர்காமம் ரவிக்குமார், அரியாங்குப்பம் அரவிந்தராஜ், காமராஜர் நகர் சுதாகர், துணை செயலாளர்களாக மணவழி தொகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர், கதிர்காமம் சத்யநாராயணன், காமராஜர் நகர் விக்னேஷ், காலாப்பட்டு மணிகண்டன் ஆகியோர் மாநில நிர்வாகிகளாகவும் 10 பேர் கொண்ட மாநில செயற்குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்ட மாநில இளைஞரணி நிர்வாகிகள் அனைவரும் ரவிவர்மன் தலைமையில் நிறுவன தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றனர். தொடர்ந்து 17 நாட்களாக பதிவு செய்த மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை முதலியார்பேட்டை தொகுதியில் வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். முருங்கப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களை தொடர்ந்து 17 நாட்களாக வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மேலும் மாணவர்கள் நன்கு படித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் தந்தை இல்லாத மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக பெயர்களை பதிவு செய்தால் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து பொருட்கள் தரப்படும் என அவர் உத்தரவாதம் அளித்துள்ளார். ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இலவச நீர்மோரினை வழங்கினார். புதுச்சேரியில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எஸ்.வி. பட்டேல் சாலை, செஞ்சி சாலை சந்திப்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில்
இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் வெள்ளரிக்காய், தர்பூசணி, கிருணி பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, சிவசங்கர், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் கணேஷ், மூத்த அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி அனைவரையும் வரவேற்றார். சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் வெளியீட்டு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டார். சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் மயிலம் பொறியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியை திவ்யா நிகழ்ச்சியை நெறியாழ்வை செய்ய, எஸ்ரோனி மாசிலாமணி தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கு சிவரஞ்சன் விஜயபாஸ்கர் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து கலைமாமணி, அமுதகவி, ஆறு செல்வன், பாவலர், புதுச்சேரி இளங்குயில், வழக்கறிஞர் பரிமளம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மகளிர் ஓசை மாத இதழ் ஆசிரியர் தாமோதரன் நோக்க உரையாற்று, தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து பிரான்ஸ் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான அலன் ஆனந்தன் நூலினை வெளியிட முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, முனைவர் தாஸ் ஆகியோர் நூலினை பெற்றுக் கொண்டனர். சிறுகதை எழுத்தாளர் புதுவை பிரபா நூலாய்வு செய்ய வழக்கறிஞர் கோவிந்தராசு, சாரதா கங்காதரன் கல்லூரியின் ஆங்கில துணைத் தலைவர் காணிக்க பிரியா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் மக்கள் சட்டமன்றியாளர் அமரோர்கோன் மொழி, உதவி பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் வழக்கறிஞர் சங்கர் ஏற்புரையாற்ற குருமாம்பேட்டு கால்நடை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மணிவண்ணன் நன்றி கூறினார். இதில் ஏராளமான தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.